பை த வே, ரத்தனத்துக்குன்னு தனி ஸ்டைல் எதுவும் கிடையாது. ஆனா இதுதான் அவனோட சக்சஸ். வச்சிரட்டுங்களா? தலையில தீயலி போட்டான் கீதா. என்ன சொல்றீங்க? போச்சு, எல்லாம் போச்சு. உளவு சொல்றதுக்காக வச்சிருந்தனே பிசி, அவனையும் அந்த ரத்தனம் கண்டுபிடிச்சிட்டான். எவ்வளவு எவ்வளவு நக்கலா என்கிட்டயே வெளிப்படையா சவால் விடுறான் தெரியுமா? ஐயோ, என்னங்க பண்றது? இப்ப என்ன பண்ண போறோம்? என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. இப்படி போய் மாட்டி தொலைச்சிட்டேனே. அவன் இந்த அளவுக்கு யோசிப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. இங்க பாருங்க, எந்த காரணத்தினாலையும் நீங்க இந்த கேஸ்ல மாட்டிக்க கூடாது. நாம தோத்துற கூடாது. உங்களுக்கு இருக்கிற பவருக்கோ செல்வாக்குக்கோ இந்த ரத்னத்துக்கிட்ட எல்லாம் தோத்துட்டோம்னா நமக்கு தாங்க அசிங்கம். எங்க அப்பாவால இதையெல்லாம் தாங்கிக்க முடியாது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டாரு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாருங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏதாவது செய்யுங்க. அந்த ரத்னம் உங்களை நெருங்க கூடாது. நீங்க இப்படி பயப்படவும் கூடாது. இந்த கேஸ்ல நீங்க தப்பிச்சே ஆகணும். அந்த 2 பொம்பளைங்களுக்கும் தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். இல்ல நமக்கு அது பெரிய அசிங்கங்க. என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. யோசிக்கதான் ஏதாவது வரணும். பண்றேன். இதுலயும் அவனை திருப்பி அடிக்கிறேன். என்னப்பா பதட்டமா இருக்கீங்க? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னப்பா, எங்க 2 பேர்கிட்டயும் சொல்லக்கூடாதா? இந்த வயசுக்கு மேல பொய் சொல்றதுக்கு என்னடா இருக்கு? நீங்களும் சின்ன பசங்களா என்ன? நிஜத்தையே சொல்லிடுறேன். எனக்கு என்னமோ என் சின்ன வயசுக்கு போயிட்ட மாதிரி இருக்கு. அந்த வயசுல உங்க அம்மாவுக்காக நான் கேம்ப் வாசல்ல காத்துக்கிட்டு இருப்பேன். அவ வர வரைக்கும் எனக்குள்ள ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பதட்டம் மறுபடியும் இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் எனக்கு திரும்ப வந்திருக்கு. அப்பா லவ் மூட்ல இருக்காரு. தேங்க்ஸ். ஐயோ அப்பா, எதுக்குப்பா இதெல்லாம்? இல்லடா, நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததும் உங்க அம்மாவை பார்க்கறதுக்கு என்ன அழைச்சிட்டு போகணும்னு உனக்கு தோணிச்சே. அதுக்கு தாண்டா தேங்க்ஸ். அப்படிலாம் பேசாதீங்க. நீங்க அம்மாவை பார்க்க போறீங்கன்னு சந்தோஷத்துல இருக்கீங்களா? அந்த சந்தோஷமே எங்களுக்கு போதும்பா. என்னடா சரவணா? உமா பூமிகாவை பார்க்க வந்தவங்க யாருங்க? நாங்க தாங்க. சீக்கிரமா போய் பேசி முடிச்சிட்டு வந்துருங்க. வெளியில இருந்து எதுவும் வாங்கிட்டு வரக்கூடாது. சரிங்களா? நாங்க அப்படி எதுவுமே கொண்டு வரோம். சரிங்க, வாங்க. உள்ள போங்க சார். டேய் வாடா. உமா, என்னடா உங்க அம்மாவை காணும்? அப்பா, வார்டன் இப்பதான் வந்து சொல்லிட்டு போறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க, அம்மா வந்துருவாங்க. ஓகேடா? அப்படியா? உங்க வீட்டுக்காரன் பசங்களை பார்க்க வந்திருக்காங்க, வாங்க.